Hi student, welcome to Smart Academy Cognizant. நாம் இப்போது இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு உண்டான கொஸ்டின் பேட்டர்ன் பார்க்க போகிறோம். நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, உங்களோட 10th ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கொஸ்டின் பேட்டர்ன் தெரிஞ்சு படிப்பதனால நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இப்போ நம்ம கொஸ்டின் பேப்பரில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1 மார்க்ஸில் 14 கொஸ்டின் இருக்குது. இந்த 14 கொஸ்டினில் எந்தெந்த வகையிலேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 3 கொஸ்டின் பார்த்திங்கன்னா சினானிம்ஸ் வருது. அடுத்த 3 கொஸ்டின் அது பார்த்திங்கன்னா 3 மார்க்கு 1 into 3 அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்தது ஆன்டினானிம்ஸ் பார்த்திங்கன்னா 3 ஆன்டினானிம்ஸ் வரும். அண்ட் தென் அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ளூரல்ஸ் பார்த்திங்கன்னா 1 மார்க்ஸ் வரும். ப்ரிஃபிக்ஸ் பார்த்திங்கன்னா 1 மார்க்கு, ப்ரிஃபிக்ஸு அல்லது சஃபிக்ஸு அது 1 மார்க்குக்கு வரும். அப்ரிவியேஷன் பார்த்திங்கன்னா 1 மார்க்குக்கு வரும். ஃப்ரேசல் வேர்பு பார்த்திங்கன்னா 1 மார்க்குக்கு வரும். அப்புறம் காம்பவுண்ட் வேர்டு பார்த்திங்கன்னா 1 மார்க்குக்கு வரும். அப்புறம் ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸு ஆர் ப்ரிப்போசிஷனல் ரெண்டில் ஏதோ ஒன்று 1 மார்க்குக்கு வரும். டென்சஸ் பார்த்திங்கன்னா 1 மார்க்ஸ் வரும். லிங்கர்ஸ் பார்த்திங்கன்னா 1 மார்க்ஸ் வரும். ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா 14 மார்க் 1 மார்க்ஸ் வரும். இதை 1 மார்க்ஸை மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அந்த பாஸ் பண்ணுற பார்டரை தாண்டி வர ஆரம்பிச்சிருவீங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ரோஸ் கொஷினில் 2 மார்க்ஸ் கொஷின் பார்த்திங்கன்னா 4 ப்ரோஸ்லேருந்து 4 2 மார்க்ஸ் கொஷின் கொடுப்பாங்க. அதில் 3 நீங்கள் அட்டன் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கு மார்க் பார்த்திங்கன்னா 3 into 2 6 மார்க்ஸு. அடுத்தது அதே மாதிரி போயம் அப்ரிசியேஷன் இருக்கும். போயம் அப்ரிசியேஷனில் பார்த்திங்கன்னா 1 மார்க்காக இருக்கிற மாதிரி 2 ஜோடியாக ஒவ்வொரு கொஷின்லேயும் வரும். மொத்தம் 4 கொஷின் இருக்கும். அதில் சப்டிவிஷன் 2 இருக்கும். அதில் ஏதாவது 3 நீங்கள் அட்டன் பண்ணணும், 3 கொஷின்ஸ் அட்டன் பண்ணணும். ஆக மொத்தம் உங்களுக்கு அதில் 6 மார்க்ஸ் கிடைக்கும். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான பார்ட்டு, ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். அடுத்தது செக்ஷன் 3ல் பார்த்தீங்கன்னா 3 into 2 6 மார்க்ஸ், அதாவது 3 பார்ட் அட்டன் பண்ணணும். மொத்தம் 5 பார்ட் கொடுத்துருப்பாங்க. அதில் 3 பார்ட் அட்டன் பண்ணணும். என்னென்ன பார்ட் இதில் வரப்போகுதுன்னா, ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ். பேசிவ் வாய்ஸில் கொடுத்து ஆக்டிவ் வாய்ஸ் மாற்ற சொல்லுவாங்க. பேசிவ் வாய்ஸில் கொடுத்து ஆக்டிவ் வாய்ஸ் மாற்ற சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு வாய்ஸை கொடுத்து இன்னொரு வாய்ஸ் மாற்ற சொல்லுவாங்க. அது உங்கள் டீச்சர்ஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க. நான் இதனோட டீட்டெயிலான விஷயங்களை நான் இம்பார்ட்டன்ட் கொஷின் புக்கை வச்சு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பண்ணுவேன் அடுத்த வீடியோவில். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லித்தரேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் ஸ்பீச் கொடுத்துருப்பாங்க. அதை டைரக்ட் ஸ்பீச்சாக மாற்றணும். டைரக்ட் ஸ்பீச் கொடுத்துருக்குறாங்க, அது இன்டைரக்ட் ஸ்பீச்சாக மாற்றணும். ஒன்று இன்டைரக்ட் ஸ்பீச் வரும், இல்லைன்னா டைரக்ட் ஸ்பீச் வரும். இது 1 மார்க்ஸ்க்கு 2 மார்க்கு. அதாவது ஏதாவது 3 தானே எழுதணும், அப்படிங்கும்போது 2 மார்க்கு. அடுத்தது பஞ்சுவேஷனா கம்மா, ஃபுல் ஸ்டாப்பு, கேபிட்டல் லெட்டரு, அஃபாஸ்டஃபி, சிங்கிள் கோடு, டபுள் கோடு இதெல்லாம் போடுவோம்ல, அது. இது பார்த்திங்கன்னா இது 2 மார்க்கு, ரொம்ப ஈஸியான பார்ட்டு. நீங்கள் கம்மா, ஃபுல் ஸ்டாப்பு, கொஷின் மார்க்கு, ஆக்சலமேட்ரிசன், அது ஆச்சரியக்குறி இதெல்லாம் போட்டிங்கன்னாவே அழகாக 2 மார்க் வந்துடும். இது ஒன்றும் மனப்பாடம் பண்ண வேண்டிய பகுதியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அடுத்தது பார்த்திங்கன்னா சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸு. அதில் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற ஒரு சென்டென்ஸை சிம்பிள் சென்டென்ஸாக மாற்ற சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியானது. இதையும் நான் இம்பார்ட்டன்ட் கொஷின் சொல்லிக் கொடுக்குறப்ப உங்களுக்கு நான் அதை டீட்டெயில் பண்ணிடுறேன். அடுத்தது ரீஅரேஞ்ச் த வேர்ட்ஸு. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வேர்ட்ஸை கட் பண்ணி போட்டிருப்பாங்க. அதை ரீஅரேஞ்ச் பண்ணிங்கன்னா அது ஒரு மீனிங்ஃபுல் லைனாக வரும். இதுக்கு பேர் மேக் மீனிங்ஃபுல் சென்டென்ஸ்னு இதுக்கு பேர். இதுக்கு பார்த்தீங்கன்னா 2 மார்க்கு, 2 ஸ்டேட்மெண்ட் இருக்கும். அது ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு மார்க்கு. அப்போ 2 மார்க் வந்துடுது. ஆக மொத்தம் இதில் 5 கொஸ்டின் இருக்கும். ஆனால் நம்ம 3 எழுதுனா போதும். இந்த பார்ட்டு தான் ரொம்ப ரொம்ப ஈஸியான பார்ட்டு. நெக்ஸ்ட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ரோட் மேப் இருக்கும். இது நீங்கள் கம்பல்சரி அட்டன் பண்ணி தான் ஆகணும். இது ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு பகுதி. ஒரு ரோட் மேப் கொடுத்துருப்பாங்க. அதில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் நடக்குது அப்படிங்கிறது எழுதுறது. இதையும் நான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின் புக்கை வச்சு சொல்லிக் கொடுக்குறப்ப உங்களுக்கு நான் பக்காவாக டீச் பண்ணுறேன். இது 2 மார்க்கு. ஒரே ஒரு கொஷின் வரும், 2 மார்க்கு. அடுத்தது பார்ட் 3ல் செக்ஷன் 1ல் பார்த்தீங்கன்னா ஆன்சர் த ஃபாலோவிங். இதில் பார்த்தீங்கன்னா
ப்ரோஸ் பேராகிராஃபு. இது பார்த்திங்கன்னா 5 மார்க் கொஷின் பேராகிராஃபு. இது பார்த்திங்கன்னா ப்ரோஸ்லேருந்து வரும். அதாவது 4 கொடுப்பாங்க, எனி 2 4 கொஷினில் எனி 2 எழுதணும். இது ப்ரோஸ் பேராகிராஃபு. இதை கம்பல்சரி நீங்கள் படிச்சுக்கணும். நான் எப்படியெல்லாம் படிக்கணும், அதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணி சிம்பிளாக படிக்கணும் அப்படின்றத நான் வந்து இந்த டெக்னாலஜி எல்லாமே நான் உங்களுக்கு வந்து கொஷின் பேப்பர், இம்பார்ட்டன்ட் கொஷின் பேப்பர் வீடியோவில் அடுத்து வர்ற வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதற்கு அடுத்தது பார்த்திங்கன்னா போயம்லேருந்து பேராகிராஃப் கொஷின் வரும். இதில் 2 பேராகிராஃப் கொஷின் மாதிரியும் இன்னும் 2 வந்து ஒரு போயம் கொடுத்து அதில் 5 சின்ன சின்ன கொஷின் கேட்குற 1 மார்க் கொஷின் மாதிரி கேட்குற மாதிரியும், அப்புறம் அது ஸ்டாண்ட்ஸாக கொடுத்து போயம் ஸ்டாண்ட்ஸாக கொடுத்து அதில் ஒரு இது கேட்குற கொஷின் கேட்குற மாதிரி கொடுத்துருப்பாங்க. பேராஃப்ரேஸு பரவாயில்ல. இதில் ஏதாவது ஒரு 2 அட்டன் பண்ணால் போதும், உங்களுக்கு 10 மார்க்ஸ் வந்துடும். 2 × 5 = 10 மார்க்ஸு. ஸோ அடுத்தது போகலாம். செக்ஷன் 3ல் இது பார்த்திங்கன்னா கோஹரண்ட் ஆர்டரு. அதாவது இதில் என்ன கதை கொடுத்துருக்குறாங்கன்னா, இந்த கொஷின் பேப்பர் எக்ஸாம்பிள் இந்த கொஷின் பேப்பரில் இந்த ஃபெர்டினண்ட் மிராண்டா கதை இருக்குது பார்த்திங்களா, அந்த கதை பார்த்திங்கன்னா டெம்பஸ்ட் ஸ்டோரியிலேருந்து ஒரு குறிப்பிட்ட பேராவை எடுத்து அந்த லைனை எல்லாம் ஜம்பிள் பண்ணி மாற்றி, அதாவது சஃபல் பண்ணி மாற்றி கொடுத்துருக்குறாங்க. அதை ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி படிச்சிங்கன்னா இந்த சென்டென்ஸுக்கு அப்புறம் இந்த சென்டென்ஸ் வரும், இந்த சென்டென்ஸுக்கு அப்புறம் இது வரும் அப்படின்னு ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா போதும், 5 மார்க்கு. 5 கொஷினையும் ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னாவே 4 ஸ்டேட்மெண்ட்டை ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா 5ஆவது கரெக்டாக வந்துடும். அது ஈஸியான வழி. 4 லைனை ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா கடைசியாக இருக்கிற லைன் கண்டிப்பாக கரெக்டாக தான் இருக்கும். ஸோ இப்போ 4 லைனுக்கு உண்டான வேலை தான் உங்களோட வேலை. வெரி வெரி ஈஸி ஏரியா. இது 5 மார்க்ஸ் கொஷின். அடுத்தது ஒரு பேசேஜ் கொடுத்துருப்பாங்க. அந்த பேசேஜை படித்து நாம் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜென்ரல் பேசேஜ். ஒரு பேசேஜ் கொடுத்துருப்பாங்க. இந்த பேசேஜை படித்து அதுக்கு வந்து கொஷின்ஸ் கீழே கொடுத்துருப்பாங்க 5 கொஷின்ஸுக்கு. அது பார்த்திங்கன்னா 5 மார்க்ஸ் கொஷின். அடுத்தது செக்ஷன் 4ல் அட்வர்டைஸ்மெண்ட்டு. உங்களுக்கு ஸ்கூலில் டீச்சர்ஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு. ரயான் ஃபேஷன்ஸு, ஃபார்மேன், அந்த மாதிரி அது எல்லாமே ஹிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது என்ன இடத்துல நடக்குது, எந்த டேட்டில் நடக்குது, அது என்ன மாதிரி, அதில் என்ன பொருள் அவங்க சேல் பண்ணுறாங்க, அந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கொடுத்துருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 மார்க்ஸு. அடுத்தது 40th கொஸ்டின் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா ஒரு டிராஃப்ட் நோட்டீஸு. அதாவது ஒரு கோல்டு ரிங்கு கீழே வந்து கிடக்குது, அதை எடுத்து அதுக்கு வந்து நோட்டீஸ் போர்டில் போடுறீங்க. ஒரு நோட்டீஸ் போர்டில் ஒரு இதுவும் ஒரு விளம்பரம் மாதிரி தான். இது பல வகையில் வரும், ஒரே மாதிரி வராது. ஒவ்வொரு கொஷின் பேப்பரில் வெவ்வேறு வரும். ஆனால் மாடல் என்னமோ ஒன்று தான். இதுவும் பார்த்திங்கன்னா டிராஃப்ட் நோட்டீஸ் ட்ராயிங்கு, ரைட்டுங்களா. அடுத்தது இதுக்கும் 5 மார்க்ஸு. அடுத்தது ரைட் எ லெட்டர் டு ஃப்ரெண்ட் டு ஆஸ்க் கேர் ஸ்பெண்ட். இது லெட்டர் ரைட்டிங்கு. அதை ஹாலிடேவை எப்படி ஸ்பெண்ட் பண்ணிங்கன்றது இதில் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு வர்றது இந்த எக்ஸாமில் வர்றது வேறையாக கூட இருக்கலாம், லெட்டர் ரைட்டிங்கு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பிக்சர் எக்ஸ்பிரஷன்ஸு. அது ஒரு பேராகிராஃப் தயார் பண்ணுறது. ஒரு பிக்சர் கொடுத்துருப்பாங்க, அந்த பிக்சரை பார்த்து ஒரு பேராகிராஃபாக ஒரு ஸ்டோரி தயார் பண்ணணும். நீங்கள் இது தமிழில் பார்த்தீங்கன்னா தமிழ் எக்ஸாமில் நீங்கள் பார்த்துருப்பீங்க கொஸ்டின் பேப்பரில் காட்சியை கண்டி கவுனுரை எழுதவும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். அதுவே தான் இது இங்கிலீஷ் மாடலில் எழுதணும், அவ்வளோதான். அது தமிழ், இது இங்கிலீஷு. இந்த பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஃபோட்டோ கொடுத்துருக்குறாங்க. இந்த ஃபோட்டோவில் பார்த்திங்கன்னா ஒரு மயில் இருக்குது, ஒரு ஜூ சுற்றி பார்த்திங்கன்னா ஒரு வேலி போட்டிருக்காங்க, உள்ளுக்குள்ளே மயில் இருக்குது. அதை பற்றி ஒரு எழுதணும். டைட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் தமிழ் கொஸ்டின் பேப்பரை தமிழ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்கிறப்பையும் சொன்னேன். நான் தமிழுக்கும் தலைப்பு ரொம்ப முக்கியம், இங்கிலீஷ்க்கும் டைட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது பார்த்திங்கன்னா மேக் நோட்ஸு. ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க, அந்த பேராகிராஃபில் நோட் எடுக்கணும், அதாவது ஷார்ட் பண்ணணும், சம்மரைஸ் பண்ணணும். இதுக்கு பார்த்திங்கன்னா 5 மார்க்கு. அடுத்தது எரர்ஸு, ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு பகுதி. எரர்ஸ் அதை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதில் என்ன எரர் இருக்குதுங்கிறது. அதை நான் இதனோட டீட்டெயிலை பார்த்திங்கன்னா உங்களுக்கு புக்கு வச்சு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லிக் கொடுக்குறப்ப நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான பகுதி மெமரி போயம்.
மெமரி பயம் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இருக்கிற மெமரி பை பார்த்தீங்கன்னா 4 மெமரி பை. லைஃபு, ஐ எம் எவ்ரி விமன், அது அப்புறம் பார்த்தீங்கன்னா த சீக்ரெட் ஆஃப் த மிஷின்ஸு, நோமன் ஃபார் த ஃபாரினர். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4ல் எப்படி ஒரு 2 படித்து வச்சுருப்பீங்க. 2 படித்தா சேஃபு. ஒரு 3 அல்லது 4 படிச்சிங்கன்னா ரொம்ப வெரி வெரி சேஃப். மேக்ஸிமம் லைஃப் போயம்லேருந்து தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் உங்களுக்கு வரும். வெரி வெரி இம்பார்ட்டண்டாக லைஃப் போயம் படித்து வச்சுக்கோங்க. இல்லை இன்னும் கொஞ்சம் சேஃபாக இருக்கணும் அப்படின்னா ஐ எம் எவ்ரி உமன் அதையும் படித்து வச்சுங்க. ரைட்டுங்களா? அடுத்தது அப்புறம் ஹிண்ட்ஸ் டெவலப்பிங். அடுத்த டாபிக் பேர் வந்து பார்ட் 4ல் இருக்கிற ஹிண்ட்ஸ் டெவலப்பிங். இதுக்கு 8 மார்க்கு. ஹிண்ட்ஸ் டெவலப்பிங் எப்படின்னா ஒரு வேர்ட்ஸ் கொடுத்து நடுவில் ஐஃபன் கொடுத்து ஷார்ட்டாக ஒரு சின்ன பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும். ஒரு வாட்டி எழுதி அடிச்சுட்டு இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணி, அதாவது இங்கே ஒரு 30 வேர்ட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம 100 வேர்ட்ஸுக்கு எழுதணும். அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா 150 வேர்ட்ஸில் எழுத சொல்கிறாங்க. அப்படின்னா இங்கே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 50 வேர்ட்ஸ் பக்கம் இருக்கும். அப்படின்னா நம்ம வந்து அதிலேருந்து 2 டைம்ஸ் மேலே எழுதணும். 150 வேர்ட்ஸ் எழுதிட்டிங்கன்னா அழகாக 7.5 8 மார்க் வாங்கிடலாம். ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. அடுத்தது அதுலேயே 2 பார்ட் கொடுத்துருக்காங்க, 2 ஐட்டம் கொடுத்துருக்குறாங்க. ஆமாம், 6 கொடுத்துருக்குறாங்க. ஏதோ ஒன்றுக்கு எழுதுனா போதும். அடுத்தது அதில் ஏதோ ஒன்று தான் எழுதணும், 2 எழுதணுங்கிற கட்டாயம் இல்லை. ஏ பின்னு 2 கொடுத்துருக்குறாங்க இல்லையா? அதில் ஏக்கு எழுதுனா சரி, பிக்கு நம்ம ஹிண்ட்ஸ் டெவலப்பிங் எழுதினாலும் சரி. அடுத்தது ரீட் த ஃபாலோயிங் பேராகிராஃப் அண்ட் ஆன்சர் த கொஷின் கிவன் ஃப்ளோ. இங்கே ஒரு ஜென்ரல் பேராகிராஃப் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இந்த ஜென்ரல் பேராகிராஃபை படிச்சுட்டு கீழே ஒரு 5 கொஷின் கொடுத்துருப்பாங்க. 4 கொஷின் கொடுத்துருப்பாங்க. அந்த 4 கொஷினுக்கு ஆன்சர் பண்ணணும். ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்குது. நீங்கள் அங்கே இருக்கிற லைன்ஸை ஒரு 2 வாட்டி படித்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6ன்னு கொடுத்து இன்னொன்று கொடுத்துருக்குறாங்க. அது வந்து ஜென்ரல் போயம். அது ஜென்ரல் பேராகிராஃபு, இது ஜென்ரல் போயம். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுலேயே 4 கொஷின் கொடுத்துருப்பாங்க. இதை படித்து பார்த்து ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். அதுக்குண்டான இங்கிலீஷ் ஸ்டைலில் நீங்கள் கொஞ்சம் எழுதுனீங்கன்னா அழகாக இது ஆக்சுவலாக 8 மார்க்குக்கு உண்டான கொஷின் இது. அதாவது மொத்தம் இதில் பார்த்தீங்கன்னா 1 2 ஃபஸ்ட்டு இதில் 2 சப்டிவிஷன் இருக்கும், ஏதோ ஒன்று எழுதணும். அதாவது 46க்கு உண்டானது. அடுத்தது வந்து 47க்கு உண்டானது 2 டிவிஷன் இருக்கும், அதில் ஏதோ ஒன்று எழுதணும். அப்போ வந்து 2 தான் மொத்தத்தில் எழுத வேண்டியது இருக்குது. அப்போ 8 8 16 மார்க்கு. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். கண்டினியூ அவர் சேனல்ஸ், சப்ஸ்கிரைப் அவர் சேனல்ஸ், continually watch our channels. You have very good marks scored. You have scored very good marks. Thank you students.